இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர்ற 15-16 நல்ல முகூர்த்த நாள். 15ஆம் தேதி ரிசப்ஷனை வச்சுட்டு 16ஆம் தேதி கல்யாணத்தை வச்சிடலாம். ஜோசியரே, ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஜோசியரே, இது வர்ஷினி பிரபு 2 பேரோட ஜாதகம். நாங்க பெருசா எதுவும் பார்க்கல. இல்ல, எதிர்காலம் 2 பேருக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? மா, ஜாதகம்லாம் எதுக்குமா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நீ கொஞ்சம் சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஜோசியரே, நீங்க பாருங்க. என்ன ஜோசியரே? அம்மா, இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? 2 பேரும் விரும்பிட்டாங்க. அதான். நீங்க அந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருங்க. ஜாதகத்தை பத்தி நீங்க எதுவும் சொல்லலையே. ஜாதகம் நல்லா இருக்கு, நல்லா இருப்பாங்க. கடவுள் உங்க கூட இருப்பாருமா. நல்லபடியா கல்யாணத்தை முடிங்க. இந்தாங்கம்மா ஜாதகம், நீங்க வச்சுக்கோங்க. அப்ப எல்லாருக்கும் நான் வர்றேன். வரேன் தம்பி, போயிட்டு வாங்க. வரேன். ஜோசியரே, என்னம்மா? இல்ல ஜோசியரே, நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு வழக்கமா ஜாதகம் பாப்பீங்க. ஏன் ஜாதகத்தையும் நீங்க தான் பார்த்து சொன்னீங்க. ஆனா இது மட்டும் எதுவுமே சொல்லாம ஒரே வார்த்தையோட முடிச்சிட்டீங்க. ஏன்? என்னம்மா சொல்லணும்? இல்ல ஜோசியரே, அவங்க 2 பேரோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கா இல்லையா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்கம்மா. 2 மனசும் ஒத்து போய் குடும்பமா சேர்ந்து முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அதை மாத்தி பேசினா அது அந்த 2 குடும்பத்துக்கும் மனஸ்தாபத்தை உருவாக்கும். அப்புறம் விருப்பப்பட்டவங்களோட மனசும் ஏமாந்து போயிரும். ஒருத்தரை நினைச்சிட்டு இன்னொருத்தர் கூட வாழ முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணத்தை நல்லபடியா முடிங்கம்மா. கடவுள் இருக்காரு, பாத்துப்பாரு.